விமர்சித்து எதிர்த்து தான் ஆரம்பிப்பார், அது இயல்பு. ஆனால் அவருடைய கட்சிக்கு ஒரு எனர்ஜி இருக்கிறது, இயல்பாக ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த ஆதரவு எனர்ஜி என்பது ஒரு வடிவமாக உருவமாக மாறி தேர்தலை சந்தித்து ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று சீட்டுகளை வெல்வார்களா இல்லையா என்பது இன்றைக்கு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறார். அதனால அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் குறை சொல்லிட முடியாது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்றது பெரும்பாலான பெண்களுக்கு போய் சேர்கிறது. சிலருக்கு வேணால் சேராமல் இருக்கலாம், அதற்கு நிர்வாக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த திட்டம் பெரும்பாலான அளவு வெற்றி தான் அடைந்தது. தேர்தல் களம் அப்படிங்கிறது டிஎம்கே வெர்சஸ் அதிமுக தான் கடந்த 50 ஆண்டு காலமா இருந்துச்சு. இப்போ அந்த களம் மாறுதா சார்? அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நடத்தை. அவர்கள் இப்பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லாமல் மத்தியிலே தமிழ்நாட்டால் நிராகரிக்கப்பட்ட பாஜகவுக்கு ஒரு சப்சிடியாக நடந்து கொள்வதால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆளுமை மிக்கவர்கள் தான் முன்பெல்லாம் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு மாறுபட்ட தலைமை இப்பொழுது இருக்கிறது. அதுல ஒற்றுமை இல்லை. அவர்கள் கட்சிக்குள்ள எந்த குழப்பம் வந்தாலும் பஞ்சாயத்திற்கு உடனே டெல்லிக்கு செல்கிறார்கள். அதிலிருந்தே அவர்கள் மீது நம்பிக்கை, மக்களுக்கு அவர்கள் மீது குறைகிறது. பெரிய கட்சி, முழுமையாக ஏற்றுக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த கட்சி முன்பு இருந்த நிலையில் இப்பொழுது கிடையாது. இரட்டலை என்பது ஒரு பவர்ஃபுல் சிம்பிள். ஆனாலும் அவர்களுக்கு ஆளுமை மிக்க தலைவர்கள், அவர்களுக்குள்ள பிரச்சனைகள், அதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் டெல்லிக்கு போகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. எல்லாத்தோட பெரிய மைனஸ் அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நியதி உண்டு. பாஜக யாரோட கூட்டணி வச்சாலும் அது வழங்காது. அந்த நிலையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்கிறது. அது போறதுனால ஒரு ஸ்பேஸ் வேக்யூம் இருக்கிறது. அந்த ஸ்பேஸ் வேக்யூமை மற்றவர்கள் நிரப்ப முயற்சி செய்யலாம். விஜயுடைய இந்த அரசியல் களத்தில் வருகையினால திமுகவுக்கு வாக்கு வங்கி அப்படிங்கிறது திமுக கூட்டணி வாக்கு வங்கி பார்த்து இவருக்கு ஒரு ஆதரவு வருது. அவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாளா அவர் ரசிகர்களாக இருந்தவர்கள் அவர் இப்பொழுது ஆதரவாளர்களாக மாறுவார். அப்படி மாறும் பொழுது எல்லா கட்சிக்கும் சிலது கொஞ்சம் சேதாரம் ஏற்படும். ஆனாலும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும். இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. அதோடைய பெரும்பான்மை வாக்குகள் ஒற்றுமையாக இருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். ஆனால் அவருடைய ரசிகர்கள் மற்ற இயக்கத்தில் இருந்தாலும் இந்த அவர் தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கிறதுனால அவர் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய பேசுபொருள். விளையாட்டையும் அரசியலையும் சேர்க்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து என்னன்னா, இது ஒரு டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா பங்கேற்குது. இந்த பங்கேற்கும் பொழுது எதிர்த்து யார் ஆடுறான்றது இந்தியா நிர்ணயம் பண்றதில்ல. அந்த டோர்னமெண்ட்ல யாரெல்லாம் என்ட்ரி கொடுக்குறாங்களோ அவங்க கூட ஆடிதான் ஆகணும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் விளையாட்டையும் அரசியலையும் கலக்கக்கூடாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒன்றும் எல்லா விதமான ராஜாங்க உறவும் ஒன்றும் முறியலையே. அப்படி முறிஞ்சதுன்னா இந்திய தூதர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடாது, பாகிஸ்தான் தூதர் இந்தியாவில் இருக்கக்கூடாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இது விளையாட்டோட கலக்கக்கூடாது. கிரிக்கெட்னால நீங்க கவனிக்கிறீங்க, பேட்மிண்டன்ல பாகிஸ்தான் பிளேயரோட ஆடுறோமா, டென்னிஸ்ல பாகிஸ்தான் பிளேயரோட எடுத்து ஆடுறோமா, செஸ்ல ஆடுறோமா நீங்க கவனிக்கிறது கிடையாது. இது கிரிக்கெட்டா இருக்கிறதுனால ரொம்ப கவனிக்கிறீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விளையாட்டையும் அரசியலையும் கலக்க வேண்டாம். ஒரு டோர்னமெண்ட்ல நம்ம என்டர் பண்ணோம்னா எழுத்து எந்த நாடு வந்தாலும் ஆடித்தான். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக இது நடந்திருக்கின்ற மாதிரி இல்ல, இது ஒரு ஆசியா கப் டோர்னமெண்ட். ஆசியா கப் டோர்னமெண்ட்ல ஆசியால இருக்க கிரிக்கெட் ஆடுற நாடு எல்லாமே கலந்துக்குவோம். அதனால இந்த நாடு கலந்துக்க கூடாது, இந்த நாடு கலந்துக்கிட்டா நாங்கள் ஆட மாட்டோம்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஒலிம்பிக்ஸ்ல நாளைக்கு போய் நம்ம என்டர் ஆகிட்டோம். அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல அதுக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு மேட்ச் நடந்தா நீங்க ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா? ஹாக்கியில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒலிம்பிக்ஸ்ல நாளைக்கு வந்துருச்சுன்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா? நாளைக்கே நம்மளுடைய செஸ் வீரர்கள் முக்காவாசி பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. நாளைக்கு ஒரு பாகிஸ்தான் வீரரோட போட்டியில போய் கலந்துக்க வேண்டிய நிலை லண்டன்ல வந்துச்சுன்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா? இல்ல டென்னிஸ் வீரர் விம்பிள்டன் ஆடும் போது ஒரு பாகிஸ்தான் வீரர் எழுத்து ஆடினார்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா? நீரஜ் சோப்ரா ஜாவ்லின்ல போடும்போது இன்னொரு அணியில எழுத்து ஒரு பாகிஸ்தான் வீரர் ஜாவ்லின் போட்டு ஆட வேண்டாம்னு சொல்றோமா? இது கிரிக்கெட்டா இருக்கிறதுனால இதை பண்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலையும் விளையாட்டையும் சேர்ப்பது தேவையில்லை.
பிரதமர் மோடி வந்து நான் ஒரு சிவபக்தன், எவ்வளவு விஷயங்களை என் மேல கத்தினாலும் அதை நான் தாங்கிக்குவேன் வச்சுக்குவேன்ற மாதிரி பேசியிருக்காரு. நானும் தான் சிவபக்தன். நம்ம தமிழ்நாட்டுல முக்காவாசி பேர் வந்து எல்லாம் சிவபக்தர்கள் தான். முருகனை வழிபடுறவங்க, விநாயகரை வழிபடுறவங்க எல்லாருமே சிவபக்தர்களா தான் இருப்பாங்க. அது அவரோட தனி நம்பிக்கை, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு விசித்திரம்? நிர்மலா சீதாராமன் வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்முக்கு அப்புறம் எல்லா குடிமகன்களோட வரிச்சுமை வந்து குறைஞ்சது. இது வந்து ஜிஎஸ்டியை முதல்லயே குறைச்சிருக்கணும். இது லேட்டா குறைச்சிருக்காங்க. இது குறைச்சது தான் இப்போ நான் வரவேற்கிறேன். ஆனால் லேட்டாக தான் குறைச்சிருக்காங்க. உலகத்தில் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஜிஎஸ்டியா வேட்டா இருந்தாலும் ஒரே ரேட்டு தான் இருக்கும். மல்டிபிள் ரேட் இருக்கவே இருக்காது. இங்கே தான் மல்டிபிள் ரேட் இருக்குது. பன்னுக்கு ஒரு ரேட்டு, பட்டருக்கு ஒரு ரேட்டு, பன் பட்டருக்கு ஒரு ரேட்டெல்லாம் இருந்தது இந்தியாவில் தான். இந்த மாதிரி குழப்பமான ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் சீர்திருத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சீர்திருத்தம் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் ஒதுக்கிடணும். ஜிஎஸ்டி போட்டால் ஒரே ஒரு ரேட்டு தான் போடணும். உலகத்தில் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கும் 3 ரேட் இருக்குது. இங்கே இப்போ 5, இப்போ 18, 40ன்னு 3 ரேட் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட் தான் ஜிஎஸ்டி இருக்கணும். ஜிஎஸ்டி இந்த பொருளுக்கு தேவையில்லை, இது வந்து அத்தியாவசிய பொருள் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பொருளுக்கு ஜிஎஸ்டியே போடக்கூடாது. அப்படித்தான் உலகம் ஃபுல்லாக இருக்கு. அந்த நிலையை நோக்கி செல்வார்கள் என்று நம்புகிறேன். ஏற்கனவே இருந்த குழப்பத்தை விட இப்பொழுது கொஞ்சம் சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் காலதாமதமாக தான் இந்த சீர்திருத்தத்தை செய்திருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சி அமையுன்றாங்க. கூட்டணி அமைஞ்சா காங்கிரஸால வந்து ஒரு பெரும்பான்மையா இருக்குமா? அரசாங்கத்தில் நீங்க இருப்பீங்களா? அதுல 1967 அதே ஏக்கம் எங்களுக்கு தான் இருக்கு. அதே ஏக்கம் தான் எதிர்காலத்திலையும் இருக்கும். அந்த வாய்ப்பு வந்தால், கடந்த காலத்தில் வந்த வாய்ப்பு வந்த ஒரு முறை வாய்ப்பு வந்தது 2006, அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக கட்சி அதை பயன்படுத்திக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ரைட்டா? தேங்க்யூ.